நான் ஒரு முட்டாள். உன் வலையில எப்படி மாட்டினு எனக்கே தெரியல பிருத்வி. எனிவே என்கிட்ட ரொம்ப டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. யார பத்தி பேசணும்? பிரீதா, பிரீதா முன்ன விட ரொம்பவே அட்ராக்டிவ் ஆயிட்டா. இன்னும் ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிட்டா. You know what, Prithvi? Just get lost. நான் உன்னை அறையில மாட்டேன். I'll kill you. ஹலோ பேபி. ஹலோ. இவன் எப்ப பார்த்தாலும் பிரீதா பிரீதா பிரீதான்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இப்போ பிரீதா அட்ராக்டிவா தெரியறாளோ? என்ன பண்றது இவனு? போனை கட் பண்ணிட்டானா? நான் தான் அவளை கோவப்படுத்திட்டேன்ல. நீ எதுக்காக பிருத்வி இப்படி பண்ற? இந்த ஷர்லின் தான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கா. ஆனா நீ எப்ப பாரு அவளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. கண்டதை உளறி வைக்கிற. உன்னை எதுவும் பண்ண முடியாது பிருத்வி, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வேலை பண்ண, சீக்கிரமா பேபிக்கு போன் பண்ணி உன் பாட்டில இறக்கு. அதாவது அவ கோவத்தை தனிய வை. இல்லைன்னா இவளும் கை நழுவி போயிடுவா. நான் எடுக்க மாட்டேன். செத்து தொலைட்டும். இவன் என்ன வேணாலும் செய்யட்டும். நான் இவன்கிட்ட பேசவே போறதில்ல. கட் பண்ணிட்டா. நியாயம்தான், கோபம் நியாயம்தான். பரவாயில்ல, நான் உன்னை அப்புறமா சமாதானப்படுத்துறேன். ஆனா நான் என்ன தப்பா சொன்னேன்? நான் சொன்னது கரெக்ட் தானே? இன்னைக்கு பிரீதா கிட்ட ஒரு வித்தியாசமான ஒளி தெரிஞ்சது. இன்னைக்கு அவங்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாங்க. அவங்க கண்ணுல ஒரு பிரகாசம், முகம் பல பலன்னு. அடடா, அவங்க என் மனசை கீறிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு இப்ப அவங்க மேல காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா இப்போ எனக்கு என்ன கோபம்னா, பிரீதா என்ன விட்டுட்டு அந்த கில்லி தண்டா பிளேயரை சூஸ் பண்ணிருக்கிறது தான். பரவாயில்ல, விதி என்ன சூஸ் பண்ணாது. ஏன்னா நானே என்னோட விதியை எழுதுருவேன். இப்போ நானே என் தலை விதியை எழுத போறேன். என்னோடது மட்டும் இல்ல, எல்லார் தலையெழுத்தையும் மாத்திடுவேன். பாக்குறா ஒன்னும் ஆகலையே. இப்ப பரவாயில்ல. சரி, அங்கேயே நில்லு. இன்னும் ரொம்ப தொல்லை பண்றாங்க. சமீர், ஸ்ருதி, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? வெல், நான் இங்க இருக்கேன். அப்புறம் சியர்ஸ். இந்த பிருத்வி இருக்கானே, தான் ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பு. அவனை புரிஞ்சுக்காம இருக்கிறது என்னுடைய தப்பு தான். ஏன் முன்னாடி பிரீத்தாவை அப்படி திட்ட வேண்டியது, ஆனா பின்னாடி பிரீதா பிரீத்தான்னு கொஞ்சம் வேண்டியது. எனக்கு ஒன்று புரியல, இவங்க எல்லாருக்குமே எதுக்கு அந்த பிரீத்தாவை இவ்வளவு பிடிக்குது? அவளை கட்டிக்கலாம் நினைச்சல, அவ வேண்டான்னு வந்துட்டா. ஒண்ணு மட்டும் இல்ல, உன் கல்யாணத்தையும் தான். நான் இப்ப என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் அவன் கிட்ட கேட்டா அவன் பேபி பேபின்னு அவன் பேபி செத்துட்டான். இந்த உலகத்தோட கேம் ஆடினவன் இப்ப என்னோடய கேம் ஆடுறான். நான் அவனை மன்னிக்க மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன். என்ன பார்த்து ஏன் இவ்ளோ ஷாக் ஆயிட்டா? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லவா? பயங்கரமா பிளான போட்டு இவள மாட்டி விட்டோமே, எப்படி தப்பிச்சிட்டானு தானே. மாஹிரா, தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியும் தப்பிச்சிருவாங்க. அது சரி, என்ன இங்க பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு? அதிர்ச்சியா இருக்கா இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கொட்டிருப்ப? எவ்வளவு தைரியமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்ன இப்படி அடிக்கிறதுக்கு? என் குடும்பத்துக்கு எதிரா நீ யோசிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் கரணியும் நீ பிரிப்ப? என்ன பார்த்து எவ்வளவு தைரியம்னு கேக்குறியா? இப்பவே நான் வெளியே போய் இருக்கிறவங்க கிட்ட உன் உண்மையான முகத்தை பத்தி சொல்லவா? ஓஹோ, நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு, யாரும் உன் பேச்ச நம்பவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட நீ சொன்னல, யாராவது உன்னை நம்புனாங்களா? இல்ல. அதோட நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்.
பிரீதா ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே போனேன். இந்த குடும்பத்தோட மானத்தை நான் தான் காப்பாத்தினேன். சோ எல்லாரும் என்ன நம்பிட்டாங்க, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை போய் செய். இதெல்லாம் யாரு வெளியே சொல்ல போறாங்க? நான் சொல்றேன். நீ கன்ஃபியூஸ் பண்ணதை நான் கேட்டேன். சமீர், நீ இது சோ மாஹிரா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். நீ உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தூக்கி போட்டுரு. நீ வெளியே என்னெல்லாம் பண்ணியோ, அதுவும் விருந்தாளிங்க முன்னாடி, அதனால இந்த குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாத்திட்டன்னு மட்டும் நினைக்காத, இல்ல பெருமைப்படுத்திட்டன்னு நினைக்காத. இல்ல, நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுனால இன்னைக்கு என்னோட குடும்பம் வெக்கப்பட்டு நிக்குது. நீ எந்த குறையுமே வைக்கல, இந்த குடும்பத்தோட மூக்க அறுத்துட்ட. நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். முகத்தை மறைச்சிட்டு வெளியே போய் நீ எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ண, அதானே? இந்த குடும்பத்தோட கல்ச்சர் இதான் நினைச்சியா? சொல்லு. பிரீதாக்கா, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள. உன்கிட்ட பேசிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு 2 பேரும் நீங்க செஞ்ச காரியத்துக்கு வருத்தப்படுவீங்க. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டமே இல்ல. போ போ. இப்ப பாரு, அக்கா இவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுத்து அனுப்ப போறாங்க. வா வா வா, சீக்கிரமே பார்க்கலாம் வா. பிரீதா, நீயா? இல்ல, மிஸ்ஸஸ் பிரீதா கரண். மரமண்ட. எவ்வளவு நேரமா உன்னை தேடுறோம். நீ எங்க போன? நீ சந்தோஷப்படுறனா உன் சந்தோஷத்தை ஏன் மறைக்கிற? இப்ப நீ என்ன இங்க பார்த்ததும் உன் மனசு ரொம்ப சந்தோஷப்படுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ வெளிக்காட்ட விரும்பல. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பிரீதா எங்க போனா? அவளை கரணை பார்க்க விடாம தடுத்தே ஆகணும். ஓ நோ, இப்ப நான் என்ன பண்றது? பிரீதா கரணை பார்த்துட்டான். இப்ப எல்லாரையும் பாப்பான். என்னோட நிலைமை என்ன ஆகுறது? இவ எதுக்கு மைக் எடுத்துக்கிட்டா? இவ மைக்ல என்ன சொல்ல போறா? ஹலோ.
ஹலோ 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 வேலை செய்ய மாட்டேங்குது. இது வேலை செய்யல. இவ திரும்பி வந்துட்டா. நான் இதோ வரேன். இங்க காட்டுங்க. ஹலோ ஹலோ 1 செகண்ட். பிரமாதம். பொண்ணுனா இப்படி இருக்கணும். எவ்வளவு அழகா இருக்கா. இதுக்கு பேர் தான் சொக்க தங்கம். இவ கரனுடைய மனைவியா இருந்திருக்கணும். இவங்க தான் கரனோட மனைவி. ஆட என்ன சொல்றீங்க? நான் இந்த குடும்பத்துடைய சொந்தக்காரி. உங்களை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அங்க பாருங்க, மூலையில ஒரு பொண்ணு நிக்கிறாள். அவ தான் கரனுடைய மனைவி. இல்ல ஆண்டி, இவ இல்ல, அவங்க தான் கரனோட மனைவி. ராக்கி இங்க வாங்க. ராணு, ராக்கி நீங்களே இவங்க கிட்ட சொல்லுங்களேன். அந்த மூலையில ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அவ இந்த வீட்டு மருமகளா இல்ல இந்த மயக்க வச்சிருக்கிற மருமகளா? ராணு, நடுவில் ஒரு பொண்ணு நிக்கிறாள், அதுவும் மைக்கு வச்சு நிக்கிறாளே, அவதான் என் மருமக பிரீதா. ஹலோ ஹலோ இப்போ வேலை செய்யுது. நோ 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 நோ. நான் என்ன பண்ண நினைச்சேனோ அது இவ பண்ண போறாளா? நான் தான் கருணோட மனைவி, இந்த வீட்டோட மருமகன் அனௌன்ஸ் பண்ணிடுவாளோ? ஐம் சாரி. ஆக்சுவலி மைக் வேலை செய்யல இவ்ளோ நேரமா. சோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்க எல்லாரோட டைமையும் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். மீடியாவும் வந்துருச்சு. யாரும் இவ்வளவு போட்டோ எடுக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல. ஆனா நவ் இட்ஸ் ஒர்க்கிங் பெர்ஃபெக்ட். மஹிரா, அடடடா, என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இவளோட நிலைமை என்னன்னு அந்த ஷர்லுக்கு தான் தெரியும். இங்க வா இங்க வா. உன்னோட ஃப்ரெண்ட நீ தூக்கு. இவளோட நிலைமை இவளுக்கு தான் தெரியும். என்னன்னு தெரிஞ்சதும் ஐ லெட் யூ நோ. உட்காரு, போய் உட்காரு. எனக்கு தெரியல ஏன் இப்படி எல்லாம் குடிக்கிறாங்களோ. அதுவும் அவங்களால ஹேண்டில் கூட பண்ண முடியல. எனிவேஸ், இப்ப நாம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வெல், நான் தான் மிஸ்ஸஸ் பிரீதா கரன். எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா எல்லாரும் கிடையாது. சில பேர் சந்தோஷப்படுவாங்க, சில பேர் பொறாமப்படுவாங்க. நானும் மத்த பொண்ணுங்கள மாதிரி என்னோட கல்யாணத்தினால இந்த உலகமே ரொம்ப சந்தோஷப்படும் நினைச்சேன். ஆனா இந்த உலகம் ஒண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாருமே சந்தோஷமா இல்ல. எங்க நிறைய சந்தோஷம் இருக்கோ அங்க பொறாமையும் இருக்கும்ல. சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த உலகம் எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், எந்த எமோஷனை வேணாலும் ஃபீல் பண்ணட்டும். ஆனா நான் என்னோட எமோஷனை மாற விட மாட்டேன். யாராவது என்ன பார்க்கும்போது என்கிட்ட உண்மையும் என்னோட பண்பும் என் அம்மாவோட நல்ல வளர்ப்பும் தான் தெரியும். ஏன்னா நான் பிரீதா, மஹிரா கிடையாது. அவ இன்னைக்கு இந்த பார்ட்டியில போதை மயக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. சுய நினைவே இல்லாத அளவுக்கு அவ அவ்வளோ குடிச்சிருக்கா. அவளுக்கு இது கூட தெரியல. அவ ஒண்ணு கரனோட மனைவி கிடையாது. அவ அவளாவே கரனோட மனைவி, இந்த வீட்டோட மருமகன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அது உண்மை இல்ல. இவ பொய் சொல்றா. நான் ட்ரிங்க் பண்ணவே கிடையாது. நான் ஒன்னும் ட்ரிங்க் பண்ணவே இல்லைன்னா போதையிலையும் கிடையாது. நான் தான் இந்த வீட்டோட மருமக. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ. உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அது மஹிரா உங்க எல்லார்கிட்டயும் ஏதோ ஒண்ணு கேக்குறா. அது என்ன தெரியுமா, அவ இந்த வீட்டு மருமகளா? நீங்க அவளுக்கு பதில் சொல்லுங்க.
என் பிள்ளை மருமகளோட வந்துட்டான். வரேன் வரேன், வந்துட்ட இரு, இதை இங்க வைக்கிறேன். பிருத்வி, என்ன மாம் இது? பிருத்வி, நீ தனியாவா வந்த? என் மருமக எங்க? என்னங்கம்மா, அண்ணா ஏன் தனியா வந்திருக்காரு? நான் கூட வந்திருக்கேன்ல. உன்னையும் அவனையும் நிக்க வச்சு ஆர்த்தி எடுக்கட்டுமா என்ன? உங்க அண்ணன் ஏன் மருமக இல்லாம வந்திருக்கான்? அப்புறம் இந்த குங்கும தட்டு மேல காலை வேற வச்சுட்டான். எல்லாம் சுத்த அபசகுணமா ஆயிடுச்சு. உங்க மருமகளும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல, இதை விட பெரிய அபசகுணம் இருக்க முடியுமா என்ன? சொல்லுங்க பிருத்வி. சரி, அதெல்லாம் விடு. என் மருமக எங்க? மாம், நான் இப்போ ரொம்பவே மண்டை காஞ்சி போயிருக்கேன். சோ ப்ளீஸ் இந்த குப்பை கேள்வியை கேட்டு என் மண்டையை இன்னும் குழப்பாதீங்க ப்ளீஸ். பிருத்வி, டேய், நான் சொல்றத கேளு. பாத்தியா, என்னோட மருமகளோட காலடி பட வேண்டிய இடத்துல அவன் பாட்டுக்கு அவனோட காலடி எடுத்து வச்சுட்டே போயிட்டான். இவன் மொத்த சம்பிரதாயத்தை தலைகீழா மாத்திட்டான். அட அம்மா, எதுக்கு அப்செட் ஆகுறீங்க? எந்த பிரச்சனையும் நடக்கல. பிரீதா இல்லனா அவளுடைய தங்கச்சி நமக்கு மருமகளா வருவா. கண்டிப்பா அங்குள்ள ஒருத்தவங்க வருவாங்க. நீ என்ன சொல்ல வர? எது இது வாயாடி நான் ஸ்டாப்பா பேசுவா? ஸ்ருதியா? ஸ்ருதி. இங்க பாரு பவன், என்னால அவளை இந்த வீட்ல சகிச்சுக்கவே முடியாது. அதோட பிருத்வி கூட அவளை சுத்தமா பிடிக்காது. அதோட இந்த வீட்ல யாருக்குமே அவளை சுத்தமா பிடிக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு. பவன், பவன். ஐயோ அட கடவுளே, அக்காவோட விஷயத்துல பிருத்வியோட பைத்தியமே இன்னும் முடியலன்றப்ப இப்ப இவன் வேற தங்கச்சியோட ஆரம்பிச்சிட்டான். கடவுளே, என்னதான் நடக்குமோ? யாரும் எதுவும் சொல்லல. இன்ஸ்பெக்டர் பூஜா இங்க இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? அதான் மொத்த ஃபேமிலியோட நீங்க மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்க. உனக்கு நல்லா தெரியும், இன்ஸ்பெக்டர் பூஜா முன்னாடி யாரும் உனக்கு எதிராக எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தான் நேரம் சரியில்லை. மாயராக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஆனா உனக்கு யூஸ் ஆயிடுச்சு. என் பிளான் இன்னைக்கு எனக்கு ஆப்பு வச்சிருச்சு. டேமேஜ். அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும். யாரும் எதுவும் சொல்லலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இவ சொல்றத நம்பல. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த வீட்டு மருமக கரனோட மனைவி நான் தான், மிஸ்ஸஸ் பிரீதா கரன். ஆனா நான் இன்னொரு விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். மஹிரா இந்த பார்ட்டியில ரொம்பவே டிராமா பண்ணிட்டா, ரொம்ப கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டா, எல்லாரையும் ரொம்ப தொல்லை பண்ணிட்டா. ஆனா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இத மஹிரா மட்டும் பண்ணல, நாங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருப்போம். நான் என்ன பண்றது, ஐ அம் மேரிட் டு a very handsome, charming, அப்புறம் ஒரு டேஷிங் பர்சனாலிட்டி ஆச்சு. அதுவும் இல்லாம அவர் இந்தியாவோட ஃபேமஸ் கிரிக்கெட்டரும் கூட. சோ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கரனுக்காக உயிரே விடுறாங்க, அவர் பின்னாடி பைத்தியமா சுத்துவாங்க. சோ மஹிரா மட்டும் விதிவிலக்கு இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன்னா மஹிரா, டோன்ட் ஃபீல் சேட். கரனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுனால உனக்கும் கரனுக்கும் இருக்கிற உறவு கொஞ்சம் கூட மாறவே மாறாது. ஒரு செலிபிரிட்டி அப்புறம் ஒரு ஃபேனுக்கு இருக்கிற உறவு. நீ நேத்தும் கரனோட ரொம்ப பெரிய ஃபேன், அப்புறம் இன்னைக்கும் நீ கரனோட ஒரு பெரிய ஃபேன். உனக்கு வேணும்னா நீ எப்ப வேணாலும் கரனோட ஃபேனா இருக்கலாம். ஆனா அப்புறம் நீ உன்னோட ஃபேனுங்கிற பவுண்டரிய கிராஸ் பண்ணனா, கரண் கிட்ட நெருங்கி போக முயற்சி பண்ணனா, இல்ல உனக்கு உரிமை இல்லாத விஷயத்த நீ பண்ணனா, சோஷியல் டிஸ்டன்சிங்க நீ மெயின்டைன் பண்ணலனா, எனக்கு அது பிடிக்காது. அது மட்டும் இல்ல, தான் புருஷன் பக்கத்துல ஏதேதோ பொண்ணுங்க போய் நின்னா எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காதுல. Am I right? பிரீதா, கருணாத்தா ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. மஹிரானால இங்க ஆல்ரெடி ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருக்கு. அவ வேற
குடி போதையில ரொம்பவே டிராமா பண்ணிட்டா இங்க இருக்கிறவங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த குடும்பத்தை யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது.